ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மனசில் புழுங்கி தவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய, அதுவும் 3 எலுமிச்சம்பழத்தை வைத்து தீர்வு காணக்கூடிய ஒரு அதி உன்னதமான கோயில் தான் புட்லூர் மாரியம்மன் கோவில். பூங்காவனத்தம்மனுடைய கோவிலில் கால் எடுத்து வைக்கும் பொழுதே எல்லா உணர்வுகளையுமே ஒரு சேர உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கோவில் தான் இது. மஞ்சள், குங்குமம், வேப்பிலை இதனுடைய வாசனை மணமணக்கும். நிறை மாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறவங்க தான் பூங்காவனத்தம்மன். இந்த திருவுருவத்தை நம்ம தரிசிக்கும் பொழுதே உச்சியிலேருந்து பாதம் வரைக்குமே ஒரு விதமான சிலிர்ப்பு சில நொடிகள் ஏற்படும். நிறை மாத கருசுமந்த வயிற்றோடு வாய் திறந்த மல்லாந்த நிலையில் படுத்திருக்கக்கூடிய இந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்குது. ஆனால் குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேண்டுதல்களையும் இந்த பூங்காவனத்தம்மனை தேடி சென்று நம்ம முன்வைத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இனிமேல் கேட்டதற்கும் மேலான பலன்களை தருவாங்க. கடவுள் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான நம்பிக்கை தான். கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு விதமான அமைதியும் ஆரவாரமற்ற சூழ்நிலையும் நம்மளை பற்றி கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த பூங்காவனத்தம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிறைய குழப்பங்கள், மனதும் உடலும் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த மனதும் உடலும் அமைதியாகக்கூடிய நிலையானது ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணமானது மேலோங்கும். கோவில் வாசனை பார்த்தாலே இனி எல்லாமே நமக்கு சுகமானது தான் அப்படிங்கிற இந்த எண்ணமானது நமக்குள்ள மேலோங்க செய்யும். கோவிலுக்கு போயிட்டு நம்ம வெளியில வரும் பொழுது மனசு லேசாயிருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெம்பை தரக்கூடிய தெய்வம் தான் இந்த பூங்காவனத்தம்மன். இந்த அம்மனை தரிசிக்க போகும் பொழுது கண்டிப்பா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனோம். எலுமிச்சம்பழங்கள்ல கரும்புள்ளிகளோ திட்டுகளோ இல்லாத மாதிரி பார்த்து நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து வாங்கிடுங்க. நம்ம எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு கோவிலை சுத்தி வந்ததுக்கு அப்புறமா அம்மனுடைய பாதங்கள்ல வைத்து வணங்கிட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா புடவை முந்தானையில ஏந்தியபடி அமர்ந்திருப்பாங்க. அப்படி அம்மனுடைய பாதத்துல இருந்து எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா உருண்டு முந்தானையில வந்து விழும். அப்படி அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான ஆனந்தம், சந்தோஷம், சிலிர்ப்பு எல்லாமே நமக்குள்ள ஏற்படும். அந்த பழம் உருண்டு வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே திருப்தியோடு, அதாவது நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே பாதி அளவு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற அந்த திருப்தியோடு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் மனநிலையும் அம்மன் ஏற்படுத்தி தருவாங்க. நம்பினால் நடக்கும் அப்படிங்கிற அந்த உளவியலும் பாசிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைக்கும். ஒரு சிலர் கோவிலுக்கு போயிட்டு முந்தானை விரிச்சு வச்சு உட்கார்ந்தா கூட பழங்கள் வந்து விழாத சூழ்நிலை இருக்கும். அப்படி பழம் விழலை அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு தடவை அம்மனை சுற்றி வந்து அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் காரணமாக அந்த பழங்கள் நிச்சயமாக வந்து விழுந்துரும். அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்னன்னாக்கா கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தாலே பிரச்சனை எல்லாமே தூள் தூளாகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தான் நமக்குள்ள விதைக்கிறதா சொல்லப்படுது. இங்கே பூங்காவனத்தம்மன் வந்து அமர்ந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், நான் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தா இந்த புட்லூர் அங்காளம்மன் கோவில். பொன்மேனி அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ரொம்பவுமே வறுமையில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த வறுமையை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகிஷரன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தன்னுடைய நிலத்தை அடமானம் வைத்து பணத்தை வாங்குவாரு. ஆனா பொன்மேனியினுடைய போராத காலம் அந்த பணத்தை வந்து மறுபடியும் திரட்டி அவரால் திருப்பி கொடுத்து நிலத்தை மீட்க முடியாத நிலைக்கு இருப்பாரு. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகிஷரன் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. பொன்மேனி ரொம்ப திணறி போயிடுவாரு. இதனால கோபத்தினுடைய உச்சிக்கு மகிஷரனும் போயிடுவாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூங்காவனத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இரவுக்குள்ள நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி கட்டளையும் விடுவாரு மகிஷரன். இது எப்படி எல்லா விஷயத்தையுமே ஒரே நாள்ல செய்ய முடியும், எல்லா வேலையும் எப்படி ஒரே நாள்ல என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிச்சு திணறி போயிடுவார் பொன்மேனி. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சிவராத்திரி அப்படிங்கிறதால பொன்மேனியினுடைய சிவராத்திரி வழக்கம் பார்த்தீங்கன்னா சிவனை போய் தரிசிப்பது அப்படிங்கிறது தான் வழக்கமாக இருக்கும். ஆனால் இதை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த வருத்தத்தோடைய பூங்காவனத்துக்கு புறப்பட்டு போவார் பொன்மேனி. போனதுக்கு அப்புறமா தன்னுடைய இஷ்ட தெய்வமான கருமாரியை வந்து கரங்கூப்பி வணங்கிட்டு நிலத்தை வந்து அந்த நாளன்னைக்கு அந்த இரவு நேரத்தில் உழ தொடங்குவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஏற்கலப்பை ஏதோ ஒன்றுல போய் இடிச்ச ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்க்கும் பொழுது ரத்தம் பீறி வழிந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இப்படி இந்த ரத்தம் பீச்சுவதை பார்த்ததுமே பொன்மேனிக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் இரண்டு மயக்கம் வந்துடும். அப்போ ஒரு அசிடரி கேட்குது. எதுவுமே நீ பயப்பட தேவையில்லை, நீ எந்த ஒரு தவறுமே செய்யலை, அதுக்கு பதிலாக நீ நல்லது தான் செய்திருக்கிற, இப்படி என்ன காயப்படுத்தியதன் மூலமாக இந்த உலகுக்கு என்ன காமிச்சிருக்கிற அப்படிங்கிற அந்த அசிரீரி கேட்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை பூஜித்து வழிபாடு செய்யக்கூடிய பேரையும் நீ பெற்றிருக்கிற அப்படிங்கிற அந்த அசிரீரி கேட்ட உடனேயே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அன்றைய தினம் சிவராத்திரி வேறு இல்லைங்களா? அப்போ இது பார்வதி தேவி தாயாருடைய குரல் தான் அப்படிங்கிறத மனசில் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க பரவுது. அப்போ அந்த இடத்துலையே சயன நிலையில் அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்து இந்த ஊரார் அனைவருமே சேர்ந்து வழிபடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சயன நிலையில் அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்து ஊரார் அனைவருமே வழிபடுவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அது எல்லா விஷயங்களையுமே செய்வாங்க. பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் அப்படிங்கிறதால இந்த அம்மனை பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயராலையும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி தாயார் அப்படிங்கிற பெயராலையும் நம்ம அழைக்கிறோம். இந்த கோவிலுக்கு இது மட்டும் வரலாறு கிடையாது, இன்னொரு சிறப்பான வரலாறும் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை சிவனும் பார்வதி தேவி தாயாரும் மேல்மலையனூருக்கு புட்லூர் வனம் வழியாக சென்ற பொழுது நீண்ட தூரம் நடந்து அந்த களைப்பாறணும் அப்படிங்கிறதுக்காக வேப்பமரனுடைய நிழல்ல கர்ப்பிணியா இருந்த பார்வதி தேவி தாயார் அமர்ந்ததாகவும் தாகமா இருந்ததால தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் சிவபெருமான் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கூவம் நதிக்கு தாண்டி சென்று புனித நீரை
தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்ததால் கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதனால் சிவபெருமான் நதியை கடந்து வர முடியாததாலையும் வெள்ளம் குறையட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காத்திருந்த நிலையில் பசி தாகத்தோடு இருந்த பார்வதி தேவி தாயார் அப்படியே தரையில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனை சுற்றி பார்த்தீங்கன்னா மண் குவிந்து புற்றா வளர்ந்ததாலையும் இந்த நிலையில் திரும்பி வரக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் புற்றுக்குள்ள அமர்ந்திருப்பதை பார்ப்பாரு. அதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தான் புற்று தலத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாகவும் கொஞ்சம் கவலை தோய்ந்த முகத்தோடையும் இருப்பதை பார்க்க முடியுது. இந்த புற்று இன்னைக்கும் வளர்ந்த நிலையில தான் இருக்குது. இந்த தலத்தினுடைய நாயகியை நம்ம வணங்கும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்துமே தீரும், திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அன்னை வாரி வாரி வழங்குவாங்க. புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதில் மண்புற்றா மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தள்ளியிருப்பாங்க. சுயம்பு புற்று முழுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் துளங்க அன்னை அருள் பாலிப்பாங்க. அன்னையினுடைய ஈசான மூலையில காலை நீட்டி தென்மேற்குல தலை வைத்து மல்லாந்திருப்பாங்க. மண்புற்று மாதாவுக்கு அந்த பக்கத்தில் கருவறையில் சூளம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரி எலுமிச்சம்பழ மாலைகளோடு ஏராளமான பூ அலங்காரத்தோடு புன்னகை துளங்க காட்சி தராங்க. சன்னதியை விட்டு நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில தல விருஷமா வேம்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு கீழே சுயம்பா உருவாகி இருக்கக்கூடிய இன்னொரு மண்புற்றும் இப்படி இந்த அம்மனுடைய சன்னதியில ஒரு முறை நம்ம கால் எடுத்து வைத்தோம் அப்படின்னு சொன்னா மனக்குறைகள் தீரும், தடைகள் விலகும், பில்லி ஏவல் சூனியம் பேய் பிசாசு இவை அனைத்திலிருந்தும் இருக்கக்கூடிய தாக்கங்கள் வெளியேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. குறிப்பிட்ட திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோவிலில் நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா ஈரத்துணியோடு அம்மனை வணங்கி பிரகாரத்தை 11 முறை சுற்றி வழிபடணும். 9 வாரங்கள் தொடர்ச்சியாக நம்ம செய்தோம் அப்படின்னாலே பிரார்த்தனை நிறைவேறும். புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அன்னையே துணை.